அரியநாதர் திருக்கோவில் சனிப்பெயர்ச்சி சிறப்பு பூஜைகளை பார்த்தீங்க. அரிகேசநல்லூர் அப்படிங்கிற ஊர் திருநெல்வேலியில இருந்து ரொம்ப பக்கம். அப்படிப்பட்ட இந்த தன்னுடைய கர்மமெல்லாம் தாக்கம் போகுது. அப்படி அரிகேசநல்லூர்ல இருந்து அந்த அபிஷேகத்தை விபூதி அபிஷேகம், விபூதி அப்படின்னாலே மகிமை வாய்ந்த இதுன்னு அர்த்தம். அந்த ஈசனது விபூதிய சனீஸ்வரருக்கு திருநீர் மருந்தாக இருக்கும். படிக்காத குழந்தைகளுக்கு மெமரி பவர் கூடும். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க, விபூதி தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அதற்காகத்தான் இறைவன் நமக்கு சொல்வது என்னன்னா, காலையில் எழுந்த உடனே விபூதியை வச்சுக்கிட்டு இறைவன் நம்மோடு பண்றாங்க. அடுத்தது என்ன அபிஷேகம்? நீர், இளநீர்னு நினைக்கிறேன். இளநீர் அபிஷேகம். எஸ், இளநீர் அபிஷேகம், நீர் அபிஷேகம். இளநீர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அதை வச்சா என்ன ஆகும்னு சளி கட்டும்.